ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப் பார்க்க போகிறோம். என்ன ஒரு பெனிஃபிட்னா, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எந்த ஒரு சளியும் பிடிக்காது, இரும்பலும் வராது. முக்கியமாக இது ஃபீடிங் மதருக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு பாலே அதிகமாக கிடைக்காது. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா பால் குழந்தைக்கு நல்லா கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்ச ஆட்டுக்கால் எலும்பை நம்ம குக்கரில் போடலாம். அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாம் உரலில் நல்லா சேர்த்து அடித்து வச்சுக்கலாம். வீட்டில் உரல் இருக்கிறதுனால நான் உரலில் அடிக்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தால் கூட நீங்கள் அம்மியில் கூட அரைக்கலாம், மிக்சியில் கூட அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா பூண்டு இந்த மாதிரி இருந்தால் தான் ஆட்டுக்கால் சூப்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு, சீரகம், பூண்டு அதெல்லாம் பண்ணி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி அதை நான் காட்டலை, அதெல்லாம் தேவையான பொருள் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். நான் இதுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 1 சொம்பு ஊற்றினாலும் ஓகே தான், 3 சொம்பு ஊற்றினாலும் ஓகே தான். இது எனக்கு மட்டும் சேர்த்துனால நான் 2 சொம்பு ஊற்றிக்கிறேன். இல்லைனா 2 சொம்பு அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா ரொம்ப குழஞ்சிரும், தண்ணியே இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஊற்றுறேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். கட் பண்ணியும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையை. ஏன் கட் பண்ணி போடணுன்னா, அதில் ஒரு வாசனை வரும். நம்ம முழுசாக போட்டோம்னா அது நல்லா இருக்காது. கருவேப்பிலையை நம்ம கட் பண்ணி போட்டால் அது நல்லா வாசனை கிடைக்கும். அதனால் அப்படியே போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அதை மூடி தான் வைக்கணும். மூடி வச்சுட்டு விசில் போடணும். நீங்கள் ஹைலே வைங்க. லோவில் வச்சா நம்மளுக்கு விசில் வராது. ஹையில் வச்சா தான் நம்மளுக்கு விசில் வரும். நான் ஒரு 6 விசில் வர வரைக்கும் வச்சுருக்கேன். 5 நாள்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்காது, கட்டியாக இருக்கும். கட்டியானா நல்லா கல் மாதிரி இருக்கும். நான் அதனால் 6 வச்சுருக்கேன். நீங்கள் 6, 7 கூட வைக்கலாம். மீடியமாக ஒரு 6 வைக்கலாம். 7 கூட அதிகமாக தேவையில்ல தான். நான் 6 தான் வச்சுருக்கேன். இப்போது 6 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை நம்ம திறக்கலாம். நீங்கள் விசில் எடுத்துகிட்டு கூட திறக்கலாம், இல்லைனா ஓப்பன் பண்ணியும் திறக்கலாம். சூப்பு நல்லா வெந்திருக்கு, அது நீங்களே பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு கால் நல்லா வெந்திருக்கு. சூப்பு கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது எண்ணெய் கிடையாது, தண்ணி. ஏன்னா நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்றுனால அப்படி தான் இருக்கும். எப்பவுமே ஆட்டுக்கால் சூப்புனா இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கருவேப்பிலை போடணும். அது 3த்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இந்த கலருக்கு வரணும். இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு பண்ணோம்ல, அந்த குழம்புல எடுத்து ஊற்றணும். ஆட்டுக்கால் சூப் ரெடி. இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு. ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.